அன்பு நேயர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இப்பொழுது ஒரு அற்புதமான பாடலை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஜானு அப்படின்னு தெலுங்கில் வந்த அந்த படம். அந்த படத்தில் அதாவது ராம்னு தமிழில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த படம் தான் அது. கோவிந்த் வசந்தா அவர்களுடைய அற்புதமான இசையில் பிரதீப் குமார் உயிரோட்டமான அந்த குரலில் பாடியிருப்பார். பாடலுக்கு வரிகளுக்கு சொந்தக்காரர் கார்த்திக் நேதா. ஆம். இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் நமக்குள்ளார ஏதோ ஒரு ஆழ்ந்த தேடல் இருப்பது போலவே அனைவருக்குமே தோன்றியிருக்கும். எனக்கு அப்படி தான் தோன்றுது. அதாவது மிகப்பெரிய தத்துவத்தை அந்த ஒரு பாடல்லையே அற்புதமாக கார்த்திக் நேதா எழுதியிருப்பார். அந்த எழுதுறதுல இருக்கிற அந்த வர்ணனை அதை அப்படியே உயிரோட்டமாக பாடியிருக்கிறார் பிரதீப் குமார் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. ஒரு பாடல் வரிகளுக்கு அந்த உயிரோட்டம் மிகவும் முக்கியம். அதை பாடி இருப்பவர்கள் ரொம்ப அற்புதமாக பாடியிருந்தால் அது கண்டிப்பாக பாடல் எழுதியவருக்கு கிடைத்த வரம் அப்படின்னு சொல்லலாம். போட்டி போட்டுக்கொண்டு அதாவது அந்த பாடல் வரிகளா, இல்லை உயிரோட்டமான பாடியவரா, இல்லை அந்த இசையமைப்பாளரா அப்படிங்கிற அளவுக்கு அந்த பாடல் போட்டி போட்டுட்டு இல்லை இதுதான்னு ஒரு பெரிய பட்டிமன்றத்தையே உருவாக்கிடும். அப்படி ஒரு அற்புதமான அந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலை பாருங்கள், நான் வாசிக்கிறேன் அந்த பாடலை. அதுக்கப்புறம் அதை உயிரோட்டமாக பாடியதை நீங்கள் கூட கேட்டு பாருங்க. நான் என்பது யாரோ பெரும் திரளினிலே ஏடை, நான் என்பதை வீசி எழுந்தேனே மனமே, தான் என்பது போகும் பெரும் கணத்தினிலே கூவி வாவென்றொரு வாழ்க்கை சிறு குரலாய் அருளாய் பேச, போகாதொரு ஆழம் தேடி நீந்தி நீந்தி மூழ்கி போவேன், வாழாதொரு வாழ்வை தீண்டி தெளிவில் போப்பேன், காணாதொரு வெளிச்சத்தில் என்னை நானே முழுதாய் பார்ப்பேன், வேளாதொரு நிலையினிலே பித்தேறி சத்தேறி சித்தேறி மிதப்பேன், ஆள் என்பது மெய்ஞான போதம் இப்போதில் எல்லாமும், போல் என்பது பகட்டுவாதமே இப்போதில் எல்லாமும், நாள் என்பதும் பொய்யான காலம் இப்போதில் எல்லாமும், கேள் என்குதே தெளிந்த ஞானமே கேட்க கேட்க ஓசை மீறி கேட்கிறதே, ஆறறிவின்றி அலட்டாமல் எளிதாய் நானும் ஓருயிர் என்றே இருப்பேனே, குழம்பாமல் யார் உடைத்தாலும் சிரிக்கின்ற பொம்மை போலே நான் என் இயல்பில் இருப்பேன், ஓடும் நதியின் மேலே உட்காரும் தட்டான் போலே லேசாக அமர்ந்தே பரப்பேனே புவி மேலே, தாய் தூங்கும் அழகை பார்த்து தான் தூங்கும் மழலை போலே பேரன்பை போலி செய்வேனே நிறுத்தாமல், பேரெல்லையில் உட்கார்ந்து பார்த்தேன் இப்போது கண்ணாக, பேருண்மையில் கலந்து போகிறேன் இப்போது ஒன்றாக, பேரன்பிலே தள்ளாடி பூத்தேன் இப்போது நன்றாக, பேராற்றலில் கரைந்து போகிறேன் பேதவாத மோகம் மறைகிறதே, நான் எனக்குள்ளே அசைந்தேனே ஊஞ்சல் போலே, யாரினை அசைத்தே ரசித்தாரோ சலிக்காமல், பேரலை மேலே விளையாடும் காகம் போலே யாரினை துணிவாய் படைத்தார், சீரும் புலியை பார்த்தே சிரிக்கின்ற சிசுவை போலே கோபங்கள் மறந்தே சிரிப்பேனே, பதறாமல் பூவிலும் குளத்தின் மேலே உருவாகும் வளையல் போலே நான் வாழ்ந்த அதிர்வை கொடுப்பேனே, கதறாமல் வாகாய் வாழ்கிறேன், பாகாய் ஆகிறேன், தோதாய் போகிறேன், தூதாய் ஆகிறேன் என்று ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கும். இறுதி வரியாக தாலாட்டும் காலம் தலையாட்டும் ஞானம் அப்படின்னு பாட அந்த குழுவினர் ஆராரிரோ பாடும் பொழுது ஏதோ ஒரு மிகப்பெரிய உயிரோட்டமான அந்த பாடல் நமக்கு ஏதோ ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி தான் செல்கிறது என்று சொல்லலாம். ரொம்ப அற்புதமான அந்த பாடலை மிகவும் அற்புதமான அந்த பாடலை நீங்கள் கேட்டு பாருங்கள் அன்பு நேயர்களே.
கணத்தினிலே கூவி வாவென்றொரு வாழ்க்கை சிறு குரலாய் அருளாய் பேச போகாதொரு ஆழம் தேடி நீந்தி நீந்தி மூழ்கி போவேன் வாழாதொரு வாழ்வை தீண்டி தெளி 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 தெளிவில் பூப்பேன் காணாதொரு வெளிச்சத்தில் என்னை நானே அடமுழுதாய் பார்ப்பேன் வீழாதொரு நிலையினிலே அடப்பித்தேறி சத்தேறி சித்தேறி மிதப்பேன் ஆள் என்பது மெய்ஞான பூதம் இப்போதில் 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 எல்லாம் போல் என்பது பகட்டுவாதமே இப்போதில் 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 எல்லாமும் நாள் என்பதும் பொய்யான காலம் இப்போதில் 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 எல்லாம் கேள் என்குதே தெளிந்த ஞானமே கேட்க கேட்க ஓசை மீறி கேட்கிறதே ஆரறிவென்றே அலட்டாமல் எளிதாய் நானும் ஓருயிரென்றே இருப்பேனே குளமாமல் யாருடைத்தாலும் சிரிக்கின்ற பொம்மை போலே நான் என் இயல்பில் இருப்பேன் ஓடும் நதியின் மேலே உட்காரும் தட்டான் போலே லேசாக அமர்ந்தே பரப்பேனே புவி மேலே தாய் தூங்கும் அழகை பார்த்து தான் தூங்கும் அழலை போலே பேரன்பை போலே செய்வேனே நிறுத்தாமல் பேரெல்லையில் உட்கார்ந்து பார்த்தேன் இப்போது 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 கண்ணாக பேருண்மையில் கலந்து போகிறேன் இப்போது 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 ஒன்றாக பேரன்பிலே தள்ளாடி போத்தேன் இப்போது 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 நன்றாக பேராற்றலில் கரைந்து போகிறேன் போத வேதவாதமாகும் வருகிறதே. என்ன நேர்களே, அப்படியே அந்த பாடலுக்குள்ளாரையே மூழ்கி போங்கள். தேடி பிடித்து அந்த பாடலை கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். உங்களுக்குள்ளும் வாழ்வின் அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். ஆனால் நான் பாடி உங்களை கண்டிப்பாக சகித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். நன்றி அன்பு நேர்களே. இதே போல் ஒரு அற்புதமான ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.